எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், ம் உங்கள் பேக் திறந்துருக்கு. ஆ ஆ ஐயோ ஓ மை காட் என்னோட பர்ஸ் என்ன திருட்டு போயிடுச்சா? ஐயோ ஆமாங்க எந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்க? அங்க அந்த பஸ்ல ஓகே, நீங்கள் உங்கள் பேக்கில் திரும்ப செக் பண்ணுங்க. ஆ நான் பஸ்ஸில் போய் பார்க்குறேன். ம் ஷோ கிடைச்சதா? இல்ல நீங்க பஸ்ல எங்கேயாவது பாத்தீங்களா? அது பஸ்லேயும் இல்லை. கண்டக்டர் ஒரு வேளை யாராவது திருடிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஷோ உங்களை மாதிரி பஸ்ஸில் 3 பேர்த்தோட பர்ஸை காணோமா? என்னோட ஏடிஎம் கார்டு ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே அதுல தான் இருக்கு. ம் அப்போ சரி, முதல்ல உங்களோட பேங்க்கை கால் பண்ணி கார்டை கேன்சல் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஆ என்னோட பர்ஸை எவன் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அநேகமாக ஏதாவது ட்ரக் அடிக்டாக இருப்பான். கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும். பார்க்கலாம். ஐயோ சாரி, இந்த குழப்பத்துல உங்களோட பேரை கூட கேட்க மறந்துட்டேன். நான் சஞ்சய். ஐயோ தேங்க்யூ சஞ்சய், என்னால உங்களுக்கு இவ்ளோ ட்ரபிள். ஐயோ, இதில் என்ன இருக்கு? நானும் ஒரு இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருந்தேன். அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி என்னோட பர்ஸும் இப்படி தான் திருட்டு போயிடுச்சு. அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. நம்ம ஒன்று பண்ணலாமா? ஏதாவது குடிக்கலாமா? ம் நான் வாங்கி கொடுக்குறேன். ம் உங்களோட ஐடி கார்டை பிளாக் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். இல்லைன்னா வேலையை முடிக்காம தேவையில்லாமல் உங்களை அலைய விடுவாங்க. ஆனா அதுக்கு முதல்ல நம்ம விஏஓ சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. ஆமாம். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் காப்பி. தேங்க்யூ. இப்போ இதுக்காக நான் திரும்ப வீட்டுக்கு போகணும். உங்கள் வீடு இங்கே இல்லையா? இல்ல, பங்கார வில்லால இருக்கு. அப்படியா? அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ம் ஐ திங்க் சோ. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க. ம் நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்றீங்களா? இந்தாங்க. ம் பர்ஸில் வேற ஏதாவது முக்கியமானது இருந்துச்சா? ஆ, ம். பணம் எதுவும் பெருசா இல்ல, ஆனா என்னோட கேம்பஸ் ஐடியும் லைசன்ஸும் அதுல இருந்துச்சு. இப்போ அதையும் திரும்ப வாங்கணும்ல? ம்
நீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்க. ம் பர்ஸை திருடினவன் பணத்தை எல்லாம் எடுத்து ஒருவேளை அதை தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா? அதை யாராவது பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? ம் 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 சரி. ஆ, சரி பார்க்கலாம். ஆ, ம். சஞ்சய், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களால் எனக்கு ஒரு 500 கொடுக்க முடியுமா? மீட் பண்ணும்போது மறுபடியும் கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. யோசிக்காதீங்க, பரவாயில்ல, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. மனசுல இருந்து உண்மையாவே தேங்க்யூ. நான் யாருன்னு கூட தெரியாம எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நீங்க. தேங்க்யூ. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால் இவ்வளோ சீக்கிரமா ஐடென்டிஃபிகேஷன் கார்டெலாம் வாங்கியிருக்க முடியாது. பை த பை, நான் உங்களை பற்றி இது வரைக்கும் எதுவுமே கேட்கவே இல்லை. உங்கள் நேட்டிவ் எது? ரத்னபுரா. ம், ரத்னபுரத்தோட ரத்னமா? நீ இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கியா? ம், ஆமாம், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் ஒரு கம்பெனிக்கு டேட்டா அனலைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ம். ஆமாம், நீங்கள்? நான் ஒரு ஜாப்ல இருந்தேன், இப்போ நான் அதை விட்டுட்டேன். ஓ, அன்னைக்கு உன் பர்ஸை தொலைச்சல, அன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆ, அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆ, ம், அடுத்த வாரமும் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறேன். எந்த வேலைக்கு? ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி தான். ம் அதில் வேர் ஹவுஸில் சூப்பர்வைசர் வேலை. ம் ஆ, செஞ்சிட்டு இருந்த வேலையை எதுக்கு விட்டீங்க? சம்பளம் பத்தல, அதான். ம், இந்த ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு சஞ்சய். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு சஞ்சய். நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நம்ம அப்புறமா மீட் ஆ, பண்ணலாம். ஓகே. பாய். அனுராதா, அனுராதா. ம், ஏன் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்க? நானும் உன் கூட வரேன். திரும்பவும் உன்னோட பர்ஸை தொலைச்சிட்டேனா? இதுக்காக தான் இறங்குனீங்களா? சஞ்சய், ஹே, யாரோட பைக் இது? என் அக்கா அது. ரீசெண்டாக அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மாமா கிட்ட பைக் இருக்கு, அதான் இதை என்கிட்ட கொடுத்துட்டா. ம், சரி ஏறு, போய் ஏதாவது குடிக்கலாம். இன்னைக்கு நான் பே பண்ணுறேன். நீ வண்டி ஓட்டும் போது நான் பின்னாடி உட்கார்றது சரியில்லை. நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஹே, ஒரு பொண்ணு கூட பைக்ல உட்காந்துட்டு வர்றது அசிங்கமா இருக்கா? ஐயோ, நான் அந்த மீனிங்ல சொல்லல. ம்? சரி, ஓகே, நீயே ஓட்டு. ஹே சஞ்சய், ஐம் ஜஸ்ட் கிட்டிங். நீ ஏன் இப்படி பயப்படுற? வா, நீயே ஓட்டு. நல்லா ஓட்டுற நீ. போலாமா? ஆ, ஆ, தனியா எதுக்கு அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போன? மற்றவங்கெல்லாம் சாப்பிட போயிருந்தாங்க,
நானும் சீக்கிரம் சாப்பிட போலான்னு நினைச்சேன், அதான். ஆ உன் முதுகுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? சரி, ம் நாளைக்கு நீ கேம்பஸ்க்கு போறியா? ம் காலையில சீக்கிரம் போகணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆ, நாளைக்கு உனக்கு டே ஆஃப்ல. வீட்ல போர் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ வேற எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு நாள் ஃபுல்லா நான் தூங்க போறேன். ம் ம். ஹலோ. வந்துட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. ஃபுட்டு வந்துருச்சு. ஆ. கேட்ட தரையன். ம் சரி சரி ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. எழுந்துரு. சாப்பிடலாம் வாடா. என்னாச்சு? ஷோல்டர் வலிக்குதா? ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. என்னாச்சுடா சொல்லு. உன் எக்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு மதியானம் கூட டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். உனக்கு தெரியுமா, நான் எந்த டெக்ஸ்ட்க்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ அவனோட நம்பரை பிளாக் பண்ணிடு. இல்லை இன்னும் நீ அவன் கூட சேட் பண்ணிட்டு இருக்கியா? வாட்ஸ்அப், மெசேஞ்சர், இல்லை இன்ஸ்டால? அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் உன்னோட எக்ஸ், அதுதான் தப்பு. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா மெசேஜஸையும் டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுடணும். அப்படின்னா நான் இன்னும் அவனை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் டெலீட் பண்ணலன்னு சொல்ல வரியா? அப்படி இல்ல. நீ எப்பத்துல இருந்த இப்படி என்ன வேவ் பார்க்க ஆரம்பிச்ச? உன் எக்ஸை மீட் பண்ணதுல இருந்து. ஞாபகம் இருக்கா உன்னை மீட் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான்னு? ஸ்லிம் ஆயிட்டியான். இப்ப நினைச்சா கூட எனக்கு கோபமா வருது. அவன் எப்பவுமே அப்படிதான். அவன் நம்மள ட்ரிகர் பண்ணதான் அப்படி சொல்லிருப்பான்னு நினைக்கிறான். நீ அதை எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க? பேபி, நான் உன்னை சந்தேகம்லாம் படல. நான் சொல்ல வரதெல்லாம் என்னன்னா, அவனோட போட்டோஸையும் சேட்ஸையும் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படி பண்ணா உனக்கு பிடிக்குமா? சரி, இப்ப நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். என் போனை எடுத்துக்கோ, நீயும் எல்லாத்தையும் பண்ணிக்கோ.
வேணாம் விடு. டேய் இந்த புடி. இத ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டிய விஷயம் இல்ல பேபி. நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது பழைய குப்பைங்களை எல்லாம் தூக்கி போட்டு தான் ஆரம்பிக்கணும். நீதான் அதை பண்ண நினைக்கணும். ஐயோ இல்ல, நீ நினைக்கிற அளவுக்கு நான் இதை இவ்ளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. நீ யார் கூடயாச்சும் எப்படி சேட் பண்ணிருப்பேன்னு கூட நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. அதுக்கு காரணம் நான் உன்னை நம்புறேன். அதுக்காக தான் நான் எதை பத்தியும் யோசிக்காம உன் கூட வாழ வந்தேன். நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை நீயும் என் மேல வை. இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இனிமே தொடரவே முடியாது. இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. நான் உன்னை நம்புறேன். அப்புறம் இதெல்லாம் எதுக்காக? உனக்கே தெரியும்ல, எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தெரியும். அத பார்த்ததும் கோவம் வந்துருச்சு. நீ இப்படி கோச்சுக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. இதுக்கப்புறம் உன்னோட மனசுல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட வெளிப்படையா கேளு. மனசுலயே வச்சுக்கிறதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. உனக்கு எப்ப தேவைப்படுதோ நீ என்னோட போனை எடுத்துக்கலாம். நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். அதுக்கு அவசியம் இல்ல பேபி. இப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. திரும்ப இப்படி நடக்காது. டேய் நீ எந்த தப்பும் பண்ணல. உனக்கு எப்ப தேவைப்படுதோ என்னோட போனை நீ எடுத்துக்கலாம். அதுக்காக நான் உன்கிட்ட எப்பவுமே தேவையில்லாம சண்டைலாம் போட மாட்டேன். சரி சரி வா சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது.